கேஎன்ஆர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து தாவைக்காவனருக்கு பணம் சப்ளை பண்ணுறதா தான் ஒரு சில தகவல்கள் வருது. நான் ஜெயிக்காமல் தோக்காமல் பார்த்துக்கோங்கப்பா, நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க அப்படின்ற லெவலில் வந்து ஸ்டாலினுக்கு தெரியுமா? தெரியாமலாம் எல்லாம் இருக்காதுண்ணா, தெரிஞ்சு தானே பேனர் எல்லாம் கழட்ட சொல்லிட்டாரு. பிறந்தநாள் விழாலாம் கொண்டாடாதீங்க அப்படின்ட்டாரு. திருச்சி மாநகராட்சியில் பிரபலியமாக அவருக்கு வந்து கொண்டாடுவாங்க, அப்படிலாம் பேனரை கழட்ட சொல்லி அவர் இங்கே வர சொல்லிட்டாரு. சென்னைக்கு வந்து அங்கே கொண்டாடிக்கோங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டாட்டம். பொன்முடிக்கு வந்து பதவி மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், துணை பொதுச் செயலாளர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து தோல்வி பயம் வந்துடுச்சு. அங்கே பொன்முடி வேலை செய்யலைன்னா அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. என்னதான் இளைஞர் அணி வந்து புதுசாக களத்தில் இறங்கினாலும் வந்து அது மேல்மட்ட உத்தரவுக்கு வந்து அடிபணிய மாட்டாங்க அப்படின்றது தெளிவான ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்கள். ஸோ சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு. போலீஸ் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், எதுவுமே கண்ட்ரோல் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த இன்சிடென்ட்டை போட்டுருவோம் நம்ம. இப்போ இந்த இது சட்டம் ஒழுங்கு மெயினாக கெட்டு போயிருக்கு. காரணங்கள் என்னன்னா வந்து யார் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தலை வந்து ஆடுது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. மாவட்ட செயலாளருக்கு கேஎன்ஆர் வந்து ஒரு டீலிங் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இது அந்த ஏரியாவில் மட்டும்தானா தமிழ்நாட்டில்? செல்லூர் ஆச்சு அவரு கூட அப்படிதான் சொல்றாங்க. தாவைக்காவனும் அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு வந்து நான் தோக்காம பார்த்துக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கு தான் டீலிங்கா? ஆமாம், டீலிங் தான். பணம் தான் கொடுப்பாங்க, வேற என்ன இருக்கு அப்படின்ற ரீதியில் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அதிமுகவுக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு, திமுகவுக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நம்ம இப்போ கடந்த இதுலேயே என்ன சொன்னோன்னா, தாவேக்கால யாரெல்லாம் தீவிரமாக இருக்காங்களோ, எந்தெந்த குடும்பங்கள்லாம் தீவிரமாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஓட்டுக்கு வந்து ஓட்டு இருந்தால் ஒரு ஓட்டுக்கு 10,000 வரைக்கும் தர ரெடியாக இருக்காங்க. ஒன்று வந்து கேண்டிடேட்டை இழுக்கணும், இல்லை ஓட்டை இந்த பக்கம் காசு கொடுத்து இழுத்தணும். யாரெல்லாம் ரொம்ப தீவிரமாக விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற அனலிசிஸ் வந்து டேட்டா எடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 70% விஜய்க்கு தீவிரமாக ஓட்டு போடக்கூடியவங்களை டேட்டாலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்குலாம் ஒரு தலைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு தலைக்கு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அது ஒன்று. அவங்களுடைய கேண்டிடேட்டையும் இழுக்க பார்ப்பாங்க. 2 கோடி 3 கோடி 5 கோடி வரைக்கும் கொடுத்து நீ சும்மா தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோப்பா, உனக்கு அமௌண்ட்டை வாங்கிக்கோ, லைஃப் செட்டில்டு அப்படின்ற மாதிரி ஒரு டீலிங்கை போட்டு அவங்களே யோசிக்கிறாங்க வேலை செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. திமுக காரங்களை வேலை செஞ்சு என்ன ஆக போகுது, மக்கள் ஓட்டு போட்டதானே எங்கே போனாலும் திருப்பி திருப்பி அடிப்பாங்கன்னு தெரியும். ஓட்டு கேட்க போகிற இடத்துல ஓட்டு கேட்க முடியாது. நிறைய இடங்களில் போயிட்டு இதில் போயிட்டு இந்த ஒரு பூத்து லெவலில் இருக்கக்கூடிய ஏரியாவில் போய் அந்த பூத்து தலைவர் போய் அந்த திமுகவோட பூத்து தலைவர் ஓட்டு சேகரிக்க முடியுமான்ற சூழ்நிலைலாம் பல இடங்களில் உருவாயிருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்களுக்கு தோல்வின்றது உறுதியாக தெரிஞ்சு போச்சு. எப்படி இருந்தாலும் தோக்க போகிறோம். 50 தொகுதி ஜெயிச்சான்னா 60 தொகுதி ஜெயிச்சானா எப்படி இருந்தாலும் எதிர்கட்சியில் 3வது இடத்துக்கு தள்ளப்படுவோம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால இந்த வேலைகள்லாம் செஞ்சாவது நம்ம ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்றதான். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் நினைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். 1-to-1 மீட்டிங் நிர்வாகிகள் கூட ஸ்டாலின் அவர்கள் நடத்தினப்போ திருநெல்வேலியில் திமுக தோத்துச்சு அப்படின்னா மாவட்ட நிர்வாகிகள், அதாவது மாவட்ட செயலாளர்கள், அதற்கப்புறம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளினுடைய பதவிகள் பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம கிளாஸ் ரூம்லலாம் ஸ்ட்ரிக்டாக ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து எந்த விதமான எக்ஸ்கியூஸுமே கிடையாது, சிவியர் பனிஷ்மெண்ட் அந்த ரேஞ்சை நோக்கி போகும். இது அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் அந்த இடத்துல வந்து இருக்காங்க. ஸோ மறுபடியும் அவங்க கையில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வார்னிங்கா, இல்லை எல்லா மாவட்டத்துலேயுமே இந்த ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படி கொடுத்தா தான் வேலையை இன்னமும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்களா? எப்படி சார் பார்க்குறது? திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லலாம். அவங்களுடைய ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயம், அச்ச உணர்ச்சின்றது நாளுக்கு நாள் வந்து
அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ இந்த வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ குரூஷியலான ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னு. ஆமாம் ஆமாம். அதான் சர்வே ரிப்போர்ட்டில் வேறு 10 சர்வே எடுக்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 4-5 சர்வே எடுப்பாங்க. ஒரே நேரத்தில் கரூருக்கு முன்பும் கரூருக்கு பின்பும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே எடுக்கிறாங்கன்னா 10 சர்வே டீமை வச்சு எடுக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு ரிப்போர்ட் வந்து சரியாக இவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ற சூழ்நிலை. ஒரு சில ரிப்போர்ட்டில் 40 தொகுதி தான் வரும்னு போட்டிருக்காங்க திமுக. 40 மொத்தமாகவே 40 தொகுதி தான் வரும் அப்படின்னு. இன்னும் அந்த சர்வே ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்குன்னா விஜய் அவர்கள் வந்து 3வது இடம் எதிர்க்கட்சி, அதிமுக வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு. அப்போ 2வது இடம் விஜய், ஓகே, எதிர்கட்சி தலைவர். 3வது இடம் திமுக அப்படின்ற 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கு திமுக அப்படின்ற சூழ்நிலை உருவாயிருக்கு. அது இல்லாமல் ஒரு புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த தீபாவளிக்கு வந்து போனஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? திமுக ஒன்றிய செயலாளர்கள், எல்லா வட்டம் எல்லாத்துக்குமே வந்து மாவட்டத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம், அப்புறம் என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அந்த வட்டத்துக்கு வந்து என்னென்ன பட்டாப்பதிவு இதெல்லாம் வந்து என்னென்ன கோல்மால்லாம் அவங்களாம் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ண சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க. அதில் வருமானம் ப்ளஸ் தீபாவளி போனஸு, அதாவது ஒரு பூத்துக்கு தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 30,000 20,000 அப்படின்ற மாதிரி தீபாவளி போனஸ் கொடுத்துருக்காங்க. செலவு பண்ணிட்டாங்க. இந்த செலவு பண்ண காசை வந்து முதலீடை வந்து ஈட்டணுன்னா வெற்றி வாய்ப்பை அடையணும். ஸோ அதுதான் ஒரே குறிக்கோள். ஸோ ஆகையினால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வே ரிப்போர்ட்டு ப்ளஸ் இந்த செலவு செஞ்சது இதெல்லாம் ஈடுகட்டினா வெற்றி வாய்ப்பை பெறலைன்னா அந்த அச்ச உணர்ச்சி அவங்களுக்கு வந்திருக்கு. இந்த சர்வே ரிப்போர்ட்டில் ரொம்ப தெளிவாக இருக்குது. 10 சர்வே எடுத்திருக்காங்க. அதில் இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்து எடுக்கப்பட்ட சர்வேயில் ஏதோ 43 கிடைக்கும்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோலாம் வர வாய்ப்பு கிடையாது. எப்படி இருந்தாலும் இவங்க வந்து ஜெயிக்கணுன்னா கூட நெக் டு நெக் தான் ஜெயிக்க முடியும். பட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதான் கிட்டத்தட்ட 7 சர்வே ரிப்போர்ட்டில் வந்துச்சு. 3ல் 7 வந்து அவங்களுக்கு பாதகமாக இருக்கிறது. ஓகே, அப்போ இப்போ இந்த நிர்வாகிகள்கிட்ட இப்படி ஸ்ட்ரைட்டாக வார்னிங் கொடுத்ததுக்கு என்ன காரணம்? அதுதான் காரணம். அதுதான் வந்து இப்போ அங்கே வந்து திருநெல்வேலியில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது அப்படின்றது தான் மெசேஜ். கரூருக்கு அப்புறம் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது அப்படின்ற சூழ்நிலை உருவாகியிருக்கு. ஸோ ஆகையினால அங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து குறைஞ்சது ஒரு 5-6 சீட்டாவது ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அவங்க எய்ம் என்னென்னா மெஜாரிட்டியாக ஜெயிக்கணும்லாம் எய்ம் கிடையாது. ஒரு 100யாவது தொடணும், 80யாவது தொடணும், நெக் டு நெக்கில் வரணும். நம்ம ஆட்சி அமைக்கணும்னாலும் வந்து ஒரு இழுபறி சூழ்நிலை உருவாகி நம்ம ஏதாவது மற்ற கட்சியிலேருந்து எம்எல்ஏக்களை ஈர்க்கிறது 5 கோடி வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ தாவேகா எதிர்கட்சினா அவங்கக்கிட்ட இருந்து வந்து மெஜாரிட்டி அவங்க ஒன்று நிற்க விடாமல் பண்ணணும். அதிமுகவும் அந்த மாதிரி தான் ஒரு சிலர் செயல்பாடு பண்ணுறாங்க. ஒரு சில தலைவர்கள் அதிமுகவில் 2வது கட்ட தலைவர்கள். ஸோ அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களில் இறங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கேஎன்ஆர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து தாவேகாவினருக்கு பணம் சப்ளை பண்ணுறதா தான் ஒரு சில தகவல்கள் வருது. உறுதிட்டு தாவேத்தை நான் ஜெயிக்காமல் தோக்காமல் பார்த்துக்கோங்கப்பா, நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க அப்படின்ற லெவலில் வந்து ஸ்டாலினுக்கு தெரியுமா? தெரியாமலாம் எல்லாம் இருக்காதான். தெரிஞ்சு தானே பேனர் எல்லாம் கழட்ட சொல்லிட்டாரு. பிறந்தநாள் விழாலாம் கொண்டாடாதீங்க அப்படின்ட்டாரு. மார்ச் 1 இல்லை இந்த இவர் நேருனோட பிறந்தநாள் திருச்சி மாநகராட்சியில் பிரபலியமாக அவருக்கு வந்து கொண்டாடுவாங்க. அப்படிலாம் பேனரை கழட்ட சொல்லி அவர் இங்கே வர சொல்லிட்டாரு. சென்னைக்கு வந்து அங்கே கொண்டாடிக்குவாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டாட்டம். நீங்கள் இந்த மாதிரிலாம் செயல்படுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து அவங்கவுங்கள சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுல உறுதியாக இருக்காங்க 2வது கட்ட தலைவர்கள். இப்போ இவருக்கு பொன்முடிக்கு வந்து பதவி மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், துணை பொதுச் செயலாளர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து தோல்வி பயம் வந்துடுச்சு. அங்கே பொன்முடி வேலை செய்யலைன்னா அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. என்னதான் இளைஞர் அணி வந்து புதுசாக களத்தில் இறங்கினாலும் வந்து அது மேல்மட்ட உத்தரவுக்கு வந்து அடிபணிய மாட்டாங்க அப்படின்றது தெளிவான ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்கள். அது இல்லாமல் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டுப்போச்சு. இப்போ இந்த கோவை இதில் வந்து ரொம்ப தெளிவாயிடுச்சு. பிருந்தாவன் நகரில் வந்து அவர் கமிஷனர் சரவணசுந்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம போன இதுலேயே அதை பற்றி சொன்னோம். அந்த குறிப்பாக அந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது என்ன சொன்னோன்னா, பிருந்தாவன் நகரில் சரியான ரவுண்ட்ஸும் போகலை. போயிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா,
ஒரு ரவுண்ட்ஸுன்னு வராங்கன்னா கிட்டத்தட்ட தோராயமாக வந்து ஒரு 10 மணிக்கு ஒரு ரவுண்ட்ஸ் வருவாங்க. 9:30 மணிலேருந்து ரவுண்ட்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. சுற்றி இருக்க கடைகள்லாம் அடைக்க சொல்லுவாங்க. நீங்கள் பரவாயில்ல சிட்டியில் பார்க்கலாம், எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். கடைகள் ஏதாவது திறக்கப்பட்டிருக்கு, இல்லை டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து மூட சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து ஒரு சில ரொம்ப இந்த பகுதியான இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்சிடெண்ட் அந்த 2 காதலர்கள் வந்து இருந்த இடத்துல வந்து ரவுண்ட்ஸ் வந்துருந்தாங்கன்னா போலீஸே போய் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அவங்க, இங்கே நிற்காதீங்க, வேண்டாம், அன்டைமு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்காது. இப்போ ரவுண்ட்ஸ் போகலை அப்படின்றத தகவல்கள் வருது நம்மளுக்கு அந்த இதில் கோவை இன்சிடெண்ட்டில். ஸோ சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு. போலீஸ் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், எதுவுமே கண்ட்ரோல் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் அந்த இன்சிடெண்ட்டை போட்டுருவோம் நம்ம. இப்போ இந்த இது சட்டம் ஒழுங்கு மெயினாக கெட்டு போயிருக்கு. காரணங்கள் என்னென்னா வந்து யார் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தலை வந்து ஆடுது. ஸோ ஆகையினால வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. இவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து சரியில்லை அப்படின்றது இந்த கோவை இன்சிடெண்ட்லேருந்து தெளிவாக கோவை மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. எப்படி வந்து ரவுண்ட்ஸ் போயிருந்தால் நடந்திருக்காது அப்படின்றதுலாம் அந்த தகவல்கள் வருது. ஸோ இதுதான் இவங்களுடைய அவலம். ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல, மாவட்ட செயலாளர்களுக்கு டிவிகே மாவட்ட செயலாளருக்கு நேரு வந்து ஒரு டீலிங் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இது அந்த ஏரியாவில் மட்டும்தானா தமிழ்நாட்டில்? செல்லூர் ராஜ் அவரு கூட அப்படி தான் சொல்கிறாங்க. தாவேக்காவனும் அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு வந்து நான் தோக்காமல் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கு தான் டீலிங்கா? ஆமாம், டீலிங் தான், பணம் தான் கொடுப்பாங்க, வேறு என்ன இருக்குது அப்படின்ற ரீதியில் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அதிமுகவுக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு, திமுகவுக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நம்ம இப்போ கடந்த இதுலேயே என்ன சொன்னோன்னா, தாவேக்கால யாரெல்லாம் தீவிரமாக இருக்காங்களோ, எந்தெந்த குடும்பங்கள்லாம் தீவிரமாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஓட்டுக்கு வந்து ஓட்டு இருந்தால் ஒரு ஓட்டுக்கு 10,000 வரைக்கும் தர ரெடியாக இருக்காங்க. அதுதான் நம்ம சொன்னோம். நம்ம இது வந்து கன்ஃபார்ம்டு தகவல்கள். ஏன்னா வந்து அவங்க அந்த ஓட்டெல்லாம் திசை திருப்புனா ஓரளவுக்கு மார்ஜினல் 500 ஓட்டு 300 ஓட்டு 1000 ஓட்டில் வந்து வெற்றி பெற்றுடலாம் அப்படின்ற ரீதியில் கால்குலேஷனில் இருக்காங்க. அந்த டார்கெட்டுக்கு தான் இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அப்படியாவது ஜெயிச்சிட முடியுமா அப்படின்ற ஆங்கிளில் அனலைசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தான் ஒன்று வந்து கேண்டிடேட்டை இழுக்கணும், இல்லை ஓட்டை இந்த பக்கம் காசு கொடுத்து இழுத்தணும். யாரெல்லாம் ரொம்ப தீவிரமாக விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற அனலைசஸ் வந்து டேட்டா எடுத்துட்டாங்க இவங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 70% விஜய்க்கு தீவிரமாக ஓட்டு போடக்கூடியவங்களை டேட்டாலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு தலைக்கு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அது ஒன்று. அவங்களுடைய கேண்டிடேட்டையும் இழுக்க பார்ப்பாங்க. 2 கோடி 3 கோடி 5 கோடி வரைக்கும் கொடுத்து நீ சும்மா தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோப்பா, உனக்கு அமௌண்ட்டை வாங்கிக்கோ, லைஃப் செட்டில்டு அப்படின்ற மாதிரி ஒரு டீலிங்கை போட்டு தேர்தல் வேலை செய்ய விடாமல் பண்ணிவிடுவாங்க. பூத் லெவல் வரைக்கும் கேண்டிடேட் வேலை செய்யலாம், அப்புறம் பூத்தில் போய் யார் வந்து வேலை செய்ய போகிறாங்க? இப்போது ஸ்டாலினுடைய இந்த வார்னிங்க்கு பின்னாடி இவ்வளோ காரணங்கள் இருக்குது. இதனால தான் அந்த பதவி பறிப்புங்கிற ஒரு மிரட்டல்னு சொல்லலாமா? அது இன்னொரு காமெடி இதுக்கு பின்னாடி இருக்குது, அதையும் சொல்கிறேன் நான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்சி எப்படியும் வரப்போகிறது இல்லைன்றது திமுக காரவங்களுக்கு கன்ஃபார்ம்டாக தெரியும். அதுதான் ஆன்டி இன்கம்பன்சி உருவாயிடுச்சு. அவங்களே யோசிக்கிறாங்க வேலை செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. திமுக காரங்களே வேலை செஞ்சு என்ன ஆக போகுது, மக்கள் ஓட்டு போட்டால் தானே எங்கே போனாலும் திருப்பி அடிப்பாங்கன்னு தெரியும். ஓட்டு கேட்க போகிற இடத்துல ஓட்டு கேட்க முடியாது. நிறைய இடங்களில் போயிட்டு ஒரு இதில் போயிட்டு இந்த ஒரு பூத்து லெவலில் இருக்கக்கூடிய ஏரியாவில் போய் அந்த பூத்து தலைவர் போய் அந்த திமுகவோட பூத்து தலைவர் ஓட்டு சேகரிக்க முடியுமான்ற சூழ்நிலையெல்லாம் பல இடங்களில் உருவாயிருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்களுக்கு தோல்வின்றது உறுதியாக தெரிஞ்சு போச்சு. எப்படி இருந்தாலும் தோக்க போகிறோம். 50 தொகுதி ஜெயிச்சான்னா 60 தொகுதி ஜெயிச்சானா எப்படி இருந்தாலும் எதிர்கட்சியில் 3வது இடத்துக்கு தள்ளப்படுவோம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இந்த வேலைகள்லாம் செஞ்சாவது நம்ம ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்றது தான் இந்த இது. ஸோ அதுக்கு தான் வந்து அவங்க என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாமே வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன வந்து மாவட்ட செயலாளருக்கு வேறு கட்சியில் போய் சேர்ந்துட்டு போகிறான். இப்போ இன்றைக்கி எப்படி மனோஜ் பாண்டியன் இங்கே வந்தாரோ அதே மாதிரி அவங்க வந்து நமக்கு என்ன சார் காரணம்? அவர் வந்து அவரை சரியாக
அவருக்கு சரியான பதவிகள் கொடுக்கல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்ற இதில் வந்து வெளியே வந்துட்டார். அது இல்லாமல் வந்து அந்த கிறிஸ்துவ நாடார்கள் ஓட்டு அப்படின்ற பேங்க்கை வந்து இந்த நாடார் ஓட்டுகள்லாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கனிமொழியினுடைய சிபார்சு மூலயமா இங்கே வந்திருக்கார் போல இருக்கு. ஸோ அப்படி தான் தெரியுது இப்போ தகவல்களை பார்த்தா. ஸோ அதனால் இங்கே வந்து எப்படியும் ஒரு மினிஸ்டர் ஆகிடலாம். இப்போ இவரு கூட நம்ம சொல்லுவாங்க முன்னாடிலாம். இப்போ இந்த இடையில வந்து ஜெயக்குமார் அவர்கள் அமைதி காத்த சூழ்நிலையில் என்னென்னா அவரே வந்து திமுகவுக்கு போயிடுவார் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க செங்கோட்டையினே திமுகவுக்கு போயிடுவார் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அது என்ன சொல்கிறது, எடப்பாடியினுடைய செயல்பாடுகள் பிடிக்காமல் இருக்கக்கூடிய தலைவர்கள் இவர் வந்து ஒருத்தர் வந்து இங்கே வந்து மினிஸ்டர் போஸ்ட்டு கிடைக்கும், ஏதாவது ஒரு சின்ன மினிஸ்டர் போஸ்ட்டாவது கிடைக்கும் அப்படின்ற ரீதியில் அவர் வந்திருக்காரு. அந்த எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்கார். வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் இது கிடையாது. ஆனால் அங்கே வந்து அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்றத அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து அதாவது கிடைக்கும். அது வந்து இங்கே வந்து என்ன பிரயோஜனம், இவங்க தான் தோக்க போகிறாங்க. ஸோ இப்படியாவது வந்து அந்த பகுதி தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த பகுதியில் வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ரீதியில் செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கு. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்னது அந்த மிரட்டல் கட்சி பதவி விட்டு தூக்கிட்டோன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சு, தோற்றதுக்கப்புறம் நீ கட்சி பதவி விட்டு தூக்கினா வேறு கட்சியில் போய் சேர்ந்துட்டு போகிறாங்க. ஒன்று பிஜேபியில் போய் சேருவான், இல்லை அதிமுகவில் போய் சேர்ந்துட்டு போய் வேலை செய்ய போகிறான். அதுதான் வந்து கட்சி தொண்டனோட அடிப்படை மனோநிலையாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இந்த ஆட்சி இந்த திமுக வந்து பார்த்திங்கன்னா 40 சீட்டு இல்லை 10 சீட்டு 20 சீட்டு ஜெயிக்கிறதே சிரமமாக தான் இருக்கும் ஒரு சில சூழ்நிலையில். இப்போ இது அந்த டிசம்பர் பிப்ரவரி கடந்து போனதுக்கப்புறம் கூட்டணிகள் உறுதிப்படுத்தப்படும். இவர் விஜய் அனௌன்ஸ் பண்ணிட்டார் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அவ்வளோதான் அப்படின்னு. அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி செயல்பட போகுது, இவங்க தலைமையில் ஒரு கூட்டணி, அவர் நாம் தமிழர் கட்சி வந்து தனியாக செயல்பட போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய 4 முனை போட்டிகளில் வந்து கண்டிப்பாக வந்து திமுகவிலிருந்தும் ஒரு முக்கியமான கட்சி வெளியே வரும் அப்படின்றதான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஒன்று உறுதியாக வந்து காங்கிரஸ் வெளியே வரும் அப்படின்றது தான் விசிக வெளியே வருதோ இல்லையோ அவங்களும் வெளியே வந்துடுவாங்கன்னு தான் சொல்கிறாங்க. காங்கிரஸ் உறுதியாக வந்து இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வரும் அப்படின்ற சூழ்நிலையில் இந்த திமுகவினுடைய கூட்டணி பலம்ன்ற அவங்க சொல்கிறாங்க இல்லையா, இரும்பு கோட்டை கூட்டணி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வந்து தகர்க்கப்பட்ட சூழ்நிலை, இது தோல்வியை நோக்கி பயணம் செய்யும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.